7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். உலகெங்கும் உள்ள விருந்தோம்பல் முறைகள் ஒவ்வொரு நாட்டுக்கும் வளர்ந்து வரும் கால சூழலுக்கும் ஏற்றது போலவும் மாறி மாறி வருகின்றன. அவ்வகையில் ஜப்பான் நாட்டுக்கு சென்றுள்ள ஜெர்மன் பிரதமரை ஜப்பானியர்கள் வித்தியாசமான முறையில் வரவேற்று ரசித்தனர். அதனை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். ஜெர்மனி பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல் ஜப்பான் நாட்டுக்கு 2 நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ளார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக ஜப்பான் தலைநகர் டோக்கியோவில் இருக்கும் மெரைக்கன் அறிவியல் அருங்காட்சியகத்திற்கு சென்றார். அங்கு ஹியூமனாய்டு எனப்படும் மனித மாதிரி ரோபோ நடந்து வந்து அவரை வரவேற்று அசத்தியது. Thanks to the newest technology developed by human being, I can do a lot of things. Let me show you that I can kick a ball easily. அசிமோ என்று பெயர் கொண்ட இந்த ரோபோவின் செயல்களை ஜெர்மனி பிரதமர் ஏஞ்சலா மெர்க்கல் மிகவும் ரசித்தார். தொழில்நுட்ப வல்லமைகளில் சிறந்து விளங்கும் ஜப்பானியர்கள் இந்த ரோபோவை வடிவமைத்துள்ளனர். கால்பந்து ரசிகையான மெர்க்கலின் முன்பு ரோபோ கால்பந்தை உதைத்து காண்பித்தும் ஓடியும் ஒற்றை காலில் குதித்தும் சாகசம் செய்து காண்பித்தும் அசத்தியது. இறுதியாக அசிமோ பிரதமருக்கு கையசைத்து விடை கொடுத்தது. இதனையடுத்து ஜெர்மன் பிரதமர் மிகப்பெரிய உலக வடிவ மாதிரியை அருங்காட்சியகத்தில் பார்வையிட்டார். இந்த பயணத்தில் ஜப்பான் மன்னர் அகிஹிட்டோவையும் பிரதமர் ஷின்சோ அபேவையும் மெர்க்கல் சந்திக்க உள்ளார். உலக செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.